நில மோசடி வழக்கில் கைதாகி முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கருக்கு மேலும் ஒருநாள் போலீஸ் காவல் நீட்டித்து கரூர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன், இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம். கரூர் மாவட்டம் வாங்கல் குப்பிச்சிபாளையத்தை சேர்ந்த பிரகாஷ் என்பவர் தனக்கு சொந்தமான 22 ஏக்கர் நிலம், அதாவது 100 கோடி மதிப்புள்ள நிலத்தை முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் தனது ஆதரவாளர்கள் மூலமாக மிரட்டி போலி ஆவணங்களை வைத்து பதிந்ததாக அவர் மீது கரூர் சார் பதிவாளர் ஒரு புகார் ஒன்றை கரூர் காவல் நிலையத்தில் அளித்திருந்தார். அந்த வழக்கானது சிபிசிஐடி வசம் ஒப்படைக்கப்பட்டு வழக்கு மீது விசாரணை செய்யப்பட்டு எம்.ஆர். விஜயபாஸ்கர் அண்மையில் கைது செய்யப்பட்டு இது சம்பந்தமாக திருச்சி மத்திய சிறையில் 15 நாள் நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். மேலும் அவரை விசாரணை நடத்த வேண்டும் என்று சிபிசிஐடி தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் கடந்த 22ஆம் தேதி சிபிசிஐடி போலீசார் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தினர். அப்போது அவருக்கு 2 நாட்கள் சிபிசிஐடி போலீசாருக்கான காவல் வழங்கப்பட்டது. 2 நாட்கள் விசாரணை முடிந்து இன்று பிற்பகல் 3 மணி அளவில் மீண்டும் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் கரூர் குற்றவியல் நீதிமன்ற நீதிபதி பரத்குமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது வாங்கல் காவல் நிலையத்தில் மற்றொரு வழக்கின் கீழ், அதாவது பிரகாஷ் என்பவர் அந்த நிலத்தின் மீது நிலத்தை வாங்குவதற்காக தன்னை மிரட்டி அடித்து துன்புறுத்தியதாக ஒரு புகார் ஒன்றை அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் கொலை, மிரட்டல், ஆள்கடத்தல் உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். அந்த வழக்கின் கீழ் தற்போது வாங்கல் காவல் நிலைய போலீசார் அவரை விசாரணை நடத்த வேண்டும் என்று சுமார் 7 நாட்கள் விசாரணை நடத்த நீதிபதியிடம் கோரிக்கை வைத்தனர். அந்த கோரிக்கையை விசாரித்த நீதிபதி ஒரு நாள் மட்டும் காவல் எடுத்து விசாரிக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டுள்ளார். முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.